ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி ஒஸ்ட் ஆஃப் ஈவில் டிராமாவை தான் பார்க்க போறோம். ரெண்டாவது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஜங்கு ஹீரோவை பத்தி கொந்தளிச்சிட்டு இருக்கான். ஏன்னா குவானோட வாட்ச் இவன் கையில இருக்கு. யாருடா நீ, உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, நான் குவானோட கசின், அவன் சாகும் போது உங்க கூட தான் இருந்தான்னு கேள்விப்பட்டேன். சோ அவனை யாரு கொன்னாங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஜங்கு அவன் டீம் மெம்பர்ஸ் திரும்பி பார்த்தா அவங்க யாருக்குமே ஹீரோ யாருன்னு தெரியல. தம்பி, நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கோம், குவான் ஒரு நாள் கூட உன்னை பத்தி சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கேக்குறானுங்க. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, வேணா குவான் டேப்பை கேட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவன் வெறு பேத்துறான். உங்க கூட இருந்தவன் இறந்து இருக்கான், அவனை கொன்னவனை இப்ப வரைக்கும் விட்டு வச்சிருக்கீங்க, இதுல என்னை கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணாடிக்காரனு கோவம் வந்துருது. பட் ஜங்கு தான் அவனை சமாதானப்படுத்திடுறான். சரிடா, நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க நம்பிட்டு வந்தேன், உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, குவான கொன்னவனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது ஜங்கு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து என் ஆபீஸ்க்கு வா, நம்ம குவானை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஜங்கு அவனோட டீம்ல இருக்கிறவங்க குவானோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க ஹீரோவை பத்தி விசாரிக்கிறதுக்கு. குவானோட அப்பா வேற பையன் போன சோதல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் பணத்தையும் எடுத்து கொடுக்கறான் ஜங்கு. அதே நேரத்துல ஜங்கு கூட வந்தவன் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோ அதுல இருக்கானான்னு. பட் எந்த போட்டோலயும் ஹீரோ இல்ல. அப்ப குவானோட அப்பா இருந்துட்டு அவன் சின்ன வயசுல ஒரு ஃபிஷிங் க்ரூல ஜாயின் பண்ணிட்டான். பட் குழந்தையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கானுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குவானை பாக்குறதுக்காக ஹீரோ திரும்பி வந்தான். அவன் இறந்துட்டாங்கிற விஷயத்தை அவனால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாரு. அதுல ஜங்கோட விசிட்டிங் கார்டு இருக்கு. அதை நேக்கா தள்ளி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி டைம் வரும்போது ஜங்கு ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பான், அதையும் எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துறாரு. சோ இதுக்கு மேல யாரும் இங்க வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஏன்னா குவான் இவங்க கூட சேர்ந்தனாலதான் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நினைக்கிறாரு. சோ இவனுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்காக குவான் வீட்டுக்கு போவாங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டானுங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஜங்க மீட் பண்றதுக்காக ஹீரோ வரான். அந்த ரூம் ஃபுல்லா அடி ஆளுதான் இருக்கானுங்க. அப்ப ஜங்கு இருந்துட்டு, தம்பி இத்தனை வருஷமா நீ உன் கசின் கூட கான்டாக்ட்ல இல்லன்னு கேள்விப்பட்டேன், இப்ப திடீர்னு வந்து அவன் சாவுக்காக பிரச்சனை பண்றேன்னா உன் இன்டென்ஷன் என்னன்னு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதோட இந்த விஷயத்தை விட்டுறணும், நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்க் சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது, பணத்தை தூக்கி வீசிட்டேன்டா, இதுக்காக எல்லாம் நான் பயப்படுவேன் நினைச்சிட்டு இருக்கியா, என் சொந்தக்காரனோட சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும், நீங்களே இந்த விஷயத்த சும்மா விட்டாலும் இதுக்கப்புறம் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். ஆனா கண்ணாடிக்கார எப்பவும் போல இவன் வம்பிழுத்துட்டே கிடக்குறான். அப்ப ஹீரோ வந்துட்டு, தம்பி மண்ட பத்திரம், இதுக்கப்புறம் நடுவில் நீ வரவே கூடாது அப்படின்னு வான் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற அத்தனை ஆளுகளும் ஹீரோக்கு சுட்டு போடுறானுங்க. அப்ப ஜங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏன்டா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை பேர்னு சொல்லிட்டு மூணு பேர்த்த ஏவி விடுறான். சோ ஹீரோக்கும் அந்த 3 பேத்துக்கு நடுவுல சண்டை ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அடிச்சாலும் அதுக்கப்புறம் அந்த 3 பேர் சேர்ந்து ஹீரோவை துவச்செடுக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ தோத்துட்டன்னு நினைச்சு அவன் சந்தோஷப்படும் போது மறுபடியும் எந்திரிச்சு நின்று பொலன்னு பொலந்து கட்டுறான். இத பார்த்துட்டு இருக்க ரவுடி பசங்களுக்கே ஜர்க் ஆகுது. யாரா சாமி இவன், கொலவெறியோட உச்ச கட்டத்துல இருக்கானே அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்காங்க. சோ எல்லாத்தையும் நார கிழிச்சிட்டு குவானோட வாட்ச ஜங்கு கிட்டே கொடுக்கறான். என் அங்கிள் இதன் கையில கட்டி விடும் போது குவான் எப்பவுமே உன் கூட இருக்கான்னு நினைச்சுக்கோ, அவனுக்காக நீ யாரையுமே ரிவெஞ்ச் எடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் கட்டினாரு, இதுக்கப்புறம் நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன், இது என் கூட இருந்து பிரயோஜனம் கிடையாது. பாவம் அந்த குவான் தான் உங்களை எல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நம்பி ஏமாந்துட்டான். பட் கவலைப்படாத, எவன் குவான கொன்னானோ அவன் தலையோட வரேன், அதுக்கப்புறம் வாட்ச வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாட்சையும் கொடுத்துட்டு மரண மாசா கிளம்பி போயிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸ் பெரிய டானுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்கும் போது அதுல லீங்கிறவன் உண்மையாலுமே வந்தவன் குவானோட ரிலேஷனான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறானுங்க. டே அவன் ரொம்ப அருமையா சண்டை போடுறான், அவனை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. டே நம்ம பண்ற பிசினஸ்க்குலாம் முன்ன பின்ன தெரியாதவனை சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை 2 பேரும் பேசுறத ஜங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க, அவன் மண்டையிலே 4 கொட்டு கொட்டிட்டு போயிடுறான். அதே நேரத்துல ஹீரோ அந்த ஏரியா ஃபுல்லா இருக்கிற கடையில பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருக்கான். இத ஜங் டீம்ல இருக்கிற அல்ல கைகளும் பாத்துறானுங்க. என்னடா பேம்ப்ளெட்னு எடுத்து பார்த்தா அந்த சார்ஜென்ட் ஜாங், அவர் தான் வாண்டட் பர்சன், யாராவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு எழுதி இருக்கு. சோ இவனுக்கு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சேதான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போனதுக்கு அப்புறம் பேம்ப்ளெட் தூக்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போயிடுறான். இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். அதுக்கப்புறம் லீ கமிஷன் காசை கொடுக்கறதுக்காக பெரிய பாஸை பார்க்க வந்திருக்கான். இந்த பக்கியும் 50 மில்லியன் காசை வாங்கிட்டு ஒரே ஒரு 100 ரூபாய் எடுத்து லீ கிட்ட கொடுத்து, தம்பி பத்திரமா செலவு பண்ணும், போகும்போது லஞ்ச் சாப்பிட்டு போன்னு சொல்லி அனுப்புறான். என்னதான் லீக் அவமானமா இருந்தாலும் பெரிய டானாச்சே, சொல்றதை கேட்டுதான் ஆகணும், சரிங்க ஆபீசர் அப்படின்ட்டு இவனும் வெளியே வந்துடுறான். வந்தவன் ஸ்ட்ரெயிட்டா சார்ஜென்ட் ஜாங்கோட ரைட் ஹேண்ட போய் பாக்குறான். அவன் பாவம் ஏதோ பிஷிங் எல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கானாட்டு இருக்கு. லீய பாக்குறவனுக்கு செம காண்டாகுது. லீ கூட சண்டைக்கு வரான். அப்ப லீ இருந்துட்டு, தம்பி நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, பணம் எல்லாத்தையுமே மாத்திரும், நானும் ஜங்கும் 10 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், ஆனா இப்ப முதல் மாதிரி இல்ல, என்னையவே வேலைக்கார மாதிரி நடத்துறான்,
இது எனக்கு பிடிக்கல. சார்ஜென்ட் ஜாங்குக்கு அப்புறம் அந்த கேங்ல எல்லாமே நீதான். நீ சொன்னா யாரு வேணா என்ன வேணா செய்வாங்க. சோ நீ பெரிய பாஸ் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கு. இங்க மத்த விஷயமெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஜங்கோட கதையை முடிச்சிடலான்ட்டு இவன் கூட சேர்ந்து பிளான் பண்றான் இந்த துரோகி. இவன் பேரு ஹேண்டு. அப்ப ஹேண்டு இருந்துட்டு ஏண்டா இவ்வளவு பழகிட்டு உன் ஃப்ரெண்டுக்கே முதுகுல குத்த பாக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் லீ எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஜங்க போட்டு தள்ளிட்டு அவன் இடத்துக்கு இவன் வரணும்னு ஆசைப்படுறான். அதனால ஹேண்டுக்கு சரக்க ஊத்தி கொடுத்துட்டு நல்லா யோசிச்சு முடிவை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைம்ல ஹீரோயினுக்கு கால் பண்றான். அவ பிக் பண்ற மாதிரி இல்ல. அதனால வாய்ஸ்மே இல்ல. நான் ஒரு சஸ்பெக்ட தேடி வந்திருக்கேன். அவன் தலைமறைவா இருக்கான். சோ அவனை பிடிக்கிற வரைக்கும் நானும் வீட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிற மெசேஜை கன்வே பண்ணிடுறான் நம்ம ஆளு. எப்பவும் போல ஜங்கு மத்தவங்களும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் லீ அங்க வரான். அப்ப ஜங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏன்னா பெரிய பாஸ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும்போது டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். சோ நம்ம ஜங்கும் இவனை குறுகுறுன்னு பாக்குறதுலே தெரியுது இவன் சொன்ன விஷயத்துல ஜங்குக்கு நம்பிக்கை இல்லை. சோ லீ சொன்ன மாதிரியே ஹேண்டு பெரிய பாஸை மீட் பண்ணி ஜங்க தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வரலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்கறான். ஆனா பெரிய பாஸ் இருந்துட்டு டேய் உங்களால கொடுக்க முடியாத அமௌண்ட்டை மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான். சோ நீ வரதுனால எனக்கு பெருசா எந்த யூஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு ஹேண்டு இருந்துட்டு ஜங்கு கூட இருக்க லீ எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றான். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பழையபடி கங்னமை எங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துறோம். இப்ப ஜங்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கானோ அதை விட 2 மடங்கு தரேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற பெரிய பாஸே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட பேஜருக்கு ஒரு மொபைல் நம்பர் ரிசீவ் ஆகுது. அதுக்கு கால் பண்ணா ஜங்கு தான் பேசுறான். உன்னை மீட் பண்ணி ஆகணும், நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்பாடா திம்மிங்கள வலையில சிக்குதுடா அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹீரோ இருக்கான். அதே நேரத்துல லீயே ஹேண்டுவையும் அமாலுவையும் கூப்பிட்டு வந்து ஒரு பில்டிங்கை காட்டுறான். இந்த இடம் காலியா இருந்துச்சு. ஜங்க ஆட்டையை போட்டான். சோ நாங்க என்னைக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் பார்ட்டி வைப்போம். இன்னைக்கு நைட் இதே பில்டிங்ல எங்களுக்கு பார்ட்டி இருக்கு. நீ வந்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஜங்கையும் சேர்த்து அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம நீங்க பொருள் எடுத்துட்டு வர்றது கஷ்டம். அதனால அங்க பார் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு பின்னாடி நான் டூல்ஸை வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி ஜங்கோட கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறான். இது ஹேண்டுக்கு சரியா படுது. அவனும் ஒத்துக்கிறான் அந்த பிளானுக்கு. சோ அன்னைக்கு நைட்டும் ஆயிருது. ஹீரோவும் அதே பில்டிங்க்கு தான் வரான். ஏன்னா ஜங்கு ஹீரோ மீட் பண்றதுக்காக அங்கதான் வர சொல்லியிருக்கான். அதனால ஹீரோவோட கேப்டனும் அங்கேயே தான் நோட் அவுட் சுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்த்தா ஜங்கு மட்டும்தான் இருக்கான். என்னப்பா விஷயம், இங்க எதுக்கு வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இன்னைக்கு நைட் இங்க ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோ. அந்த பார்ட்டியே செத்து போன குவானுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு காண்டாகுது. நீ குவானை கொன்னவனை தேடிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஐடியாவை இதோட விட்டுட்டு என் கேங்ல ஜாயின் பண்ணிக்கோ. நீ குவானோட கசிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங் சொல்றான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு குவானை கொன்னவன் அப்படியே விட்டுற சொல்றியா? என் ரிவெஞ்ச நான் முடிக்காம எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹேண்டுவும் அம்மா ஆளுகளும் இந்த பில்டிங் குள்ள என்டர் ஆகுறானுங்க. இதை ஹீரோவோட கேப்டன் எவிடன்ஸ்க்காக காருக்குள்ள இருந்தே போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோக்கு வந்திருக்கிறது யாருன்னே தெரியல. அப்ப ஜங் இருந்துட்டு குவான கொன்னான்ல அந்த லீடரோட அல்லக்கைக தான் இவனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஹேண்டுவோட ஆளு லீ சொன்ன இடத்துல டூல்ஸ் வச்சிருப்பானாங்கிற மாதிரி போய் தேடுறான். பட் அங்க டூல்ஸ் இல்ல. சோ பயபுள்ள காலா வாரிட்டான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதே நேரத்துல லீ இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் கேட்டை மொத்தமா லாக் பண்றான். சோ இது எல்லாமே இவனுக்கு பிளான் ஆட்டிருக்கு. ஹேண்டு இருந்துட்டு டூல்ஸ் இல்லன்னா என்னடா 2 பேர் தான்டா மொத்தமா முடிச்சு கட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோ உள்ள பூந்த மானாவரி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவே இந்த அடி அடிக்கிறானா ஜங்கு சும்மா இருப்பானா? கிடைக்கிற அத்தனை பத்தி கண்ணு முன்னு தெரியாம கிழிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான் ஜங்கு. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்தை சமாளிக்க முடியுமோ அத்தனை பத்தி சமாளிச்சு ஸ்டெடியா நின்னுட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோவோட கேப்டன் போலீஸுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஹீரோ தனியா மாட்டிருக்கான். அவன் வேஷம் மட்டும் வெளியே தெரிஞ்சது எலும்பு துண்டு கூட மிஞ்சாதுங்கிறது நல்லா தெரியும். இருந்தாலும் அவருக்கு ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால போன் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஜங்கோட மொத்த டீமும் அங்கதான் இருக்கானுங்க. அவ்வளவுதான் 2 குரூப்புக்கு நடுவுல மானாவரியா சண்டை ஆரம்பிக்குது. இப்ப அவனுக்கு கையில தான் டூல்ஸ் இருக்கு. உடுவானுங்களா போட்டு போலான்னு பொழந்து எடுத்துட்டு இருக்கானுங்க. அதுலயும் இந்த ஹேண்டு எல்லாம் நம்ம ஹீரோ மனசாட்சியே இல்லாம நார கிழிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான் மொத்த டீமும் சரண்டர் ஆயிருது. அதுக்கப்புறம் ஜங்கு வந்துட்டு ஹேண்டு கிட்ட உங்ககிட்டயே நான் சாய்ஸ் கொடுக்குறேன், இங்க சாகணும்னு நினைக்கிறியா இல்ல அப்படின்னு சொல்ல வரும்போது பயபுல வாய் ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கு. அப்பவுமே துப்பி ஜங்க அவமானப்படுத்துறாராமா. கடுப்பான ஜங்கு ஹேண்டோட மூஞ்சிலேயே ஒரு பூரா போட்டு விட்டுட்டு சரிடா மொத்தமா பேக் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளவுதான் இருக்கானே கொடூரமா அந்த கண்ணாடிக்காரன் ஹேண்டோட காலை புடிச்சு
கத்தியில் எடுத்து ஏதோ போன் டாக்டர் மாதிரி அடிச்சே உடைச்சிடறான். இத பார்த்துட்டு இருக்கிற ஹீரோக்கே ஒரு நிமிஷம் கொலை நடுங்கி போயிருது. பாவம் அவளுக்குதான் ஹேண்டுவை தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு லீய பார்க்கும் போதுதான் செம்ம காண்டாகுது. ஏன்டா சிவனேன்னு மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்து காலை உடச்சு புட்டியடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் லீ ஜங்கு கிட்ட வந்து பரவாயில்லையே ஒரே துண்டுல அத்தனை மீனை பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இது எல்லாமே ஜங்கோட பிளான் தான். அப்ப கரெக்டா ஜங்குக்கு பெரிய டான் கிட்ட இருந்து போன் வருது. என்னடா அங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது, சார்ஜன் ஜாங்கோட ஆளுகளை நீங்க தான் அனுப்புனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இத்தனை நாள் உங்களுக்கு ரொம்பவே உண்மையா இருந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனும் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட முதுகுல நீங்க குத்துனீங்களோ இனிமேல் எங்கிட்ட இருந்து அம்மன் ஜெல்லி வராது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு மரண மாச டைலாக் பேசிட்டு போன வச்சிடறான். இதுல கடுப்பான அந்த பெரிய டான் நம்ம ஜங்க கொல்ல சொல்லி அவன் ஆளுகிட்ட ஆர்டர் போடுறாரு. அப்ப அந்த டானோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம பாஸ் மோட்டோ கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சோ இவனுக்கு மேலேயும் ஒரு பாஸ் இருக்கானாட்டு இருக்கு. அது என்னங்கிறது போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜங்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னப்பா உன் ஆசை தீர எல்லாத்தையும் அடிச்சிட்டியா, இதுக்கு மேலேயாவது என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஹீரோ இருந்துட்டு குவான கொன்னது அந்த சார்ஜன் ஜாங் தானே, இன்னும் அவன் கதையை முடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குண்டு பைய வந்து, பாஸ் நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். அப்ப அங்க இருக்கிற லைட் ஆன் பண்ணும் போது தெரியுது இந்த பில்டிங்லயும் ஒரு பார் தான் வரப்போகுது அப்படின்னு. ஆனா இந்த பாரோட நேம் டைஹோன் இருக்கு. ஆக்சுவலா குன்னோட ஃபுல் நேமே குன் டைஹோ தான். அவன் தான் ஒரு பாரை ரன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இப்ப அவன் என் கூட இல்லனாலும் அவன் நினைவா இந்த பார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்றான். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீ சார்ஜன் ஜாங்க தேட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் எப்ப குவான சொருகனானோ அப்பவே அவனை அக்கக்கா அறுத்து போட்டுட்டேன். சோ இதுக்கு மேல நீ என் டீம்ல சேர்றதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டேவே ஹீரோ ஜங்கோட டீம்ல ஜாயின் பண்றான். ஆனா இவனுக்கு வெல்கம் பண்ற லட்சணத்தை பார்க்கும் போதே லீக்கு நல்லா புரியுது ஹீரோ மேல நிறைய பேர் காண்டில் இருக்கானுங்க அப்படின்னு. அதனால லீ இருந்துட்டு ஹீரோக்கு உடுவாம் பாருங்க ஒரு அப்பு, ஹீரோவே கதி கலங்கி போயிடுறான். டே எல்லாரும் பாத்துக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் இவன் மேல கோவம் இருக்கும் இப்பவே அடிச்சு செட்டில் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம டீம்ல இவன் ஒரு புது மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்கு. மனசுக்குள்ள வச்சு பழி வாங்குறதுக்கு பதிலா ஸ்பாட்ல அடிச்சு அப்பவே பகையை தீர்த்துக்க சொல்றான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒரு வழியா சமாதானம் ஆகி ஹீரோக்கு ப்ராப்பர் வெல்கமே கொடுக்குறானுங்க. சோ பிளான் பண்ணபடியே ஹீரோ ஜங்கோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு குண்டு பையனும் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த குண்டு பையன் கடைசி அந்த டீம்ல புதுசா ஜாயின் பண்ணவன். அவன் என்ன சொல்றான்னா, புதுசா ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ஜாப் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட டிராபிக் போலீஸ் மாதிரி தான். ஈவினிங் 5 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் இந்த 2 ஏரியாவையும் நம்ம தான் பாத்துக்கணும், எந்த பிரச்சனையும் நடக்காம. ஏன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு சண்டை போடுவானுங்க, இங்க இருக்கிற பொண்ணுகளை வம்பிழுப்பானுங்க. இது எல்லாத்தையும் நம்ம தான் வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மத்த கேங்க சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் இங்க வந்தா நம்ம மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த குண்டு பையனுக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கான். அவன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கான். என்னடா விஷயம் கேட்டா, உன் அளவுக்கு எனக்கு சண்டை போட தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நீ சண்டை போட்டியில அப்பவே நான் உனக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஏதோ இவங்க பின்னாடி இருக்காங்கிற ஒரு தைரியத்துல நானே தௌலூத்தா சுத்திட்டு இருக்கேன், மத்தபடி நான் ஒரு டம்மி பீஸுங்க அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஹீரோவும் குண்டு பையன் தான் போய் ஃபர்ஸ்டா நிக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோவோட கேப்டன் ரொம்ப க்ளோஸாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது, எத்தனை நாள் இப்படியே சுத்திட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அடுத்த புது ஆள் வர வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வேலை, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த போஸ்டிங்கே தருவானுங்க, ஏதோ கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நடந்த விஷயத்தை கேப்டன் ஷேர் பண்ணுவான்னு பார்த்தா அவன் டயர்டா தூங்கிட்டு இருக்கான். அட நீங்க வேற பேட்ரோல் போலீஸ் மாதிரி நைட் எல்லாம் நடக்க வச்சுட்டானுங்க, இன்னைக்கும் போய் நடக்கணும், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்டா எந்த விஷயத்துக்கு வந்தமோ அதையவே மறந்துட்டு உண்மையாலுமே அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு கேப்டன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயின் ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கான். இவன் பேர் சா, இவனோட ஏரியா பேர் பாங்ஜூ. சோ ஹீரோயின் அவனோட ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, தம்பி பாங்ஜூல தான்ப்பா நானும் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன், சரி ஃப்ரீயா பேசலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு தம்மையும் கொடுக்குறா. சோ நீங்க எல்லாம் சேர்ந்து வயலேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் பிரகாரம் உனக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ நல்லா யோசிச்சுக்கோ, காலேஜ்ல இருந்தும் உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க, ஃபியூச்சரே இல்லாம போயிடும், பட் உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிருவாங்க. ஏன்னா அவனுகிட்ட விசாரிச்ச வரைக்கும் நீதான் லீடர்னு எல்லாரும் உன்னையதான் கைய கட்டிருக்கானுங்க. பட் அது உண்மை இல்ல, கரெக்டான்னு கேக்குறா. அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி அவனை பத்தி விசாரிக்கிறா. சோ அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் அவன் சிக் லீவ் போட்டு போயிட்டாமா, அவனுக்கு ஆஸ்கமா ப்ராப்ளம் இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு செம கன்ஃபியூஸ் ஆகுது. அதே நேரத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு போன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வாய்ஸ்ல, நீ ஆஸ்கமா ப்ராப்ளத்துல லீவ் போட்டுக்கன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. அதனால ஹீரோ அந்த குண்டு பையன் கிட்ட, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால லஞ்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
சொல்றான். பட் குண்டு பையன் வந்துட்டு கேர்ள் ஃபிரெண்டா இருந்தா மட்டும் தான் நான் பர்மிஷன் கொடுப்பேன், இல்லனா கொடுக்க முடியாது அப்படின்னு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாராமா. ஹீரோவும் ஆமா உண்மையாலுமே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் தான் மீட் பண்ண போறேன்னு சொன்னோன்னு இவனுக்கு செம ஷாக் ஆகுது. சரி உனக்குன்னு ஒரு நூடுல்ஸ் வாங்கி வச்சேன், அதையும் நானே சாப்பிட்டுக்கிறேன், இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நீ போய் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். சோ ஹீரோவும் ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க. சரி இப்பவாவது சொல்லுடா என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அப்பதான் ஹீரோ இருந்துட்டு இங்க இந்த ட்ரக் மாஃபியா இருக்குல்ல அந்த கேங்குக்குள்ள அண்டர் கவரா நான் போயிருக்கேன், யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு செம ஷாக் ஆகுது. அதே டைம்ல ஜங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கதான் வரானுங்க. ஜங்க பாக்குற ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்ல, ஹீரோவுக்கும் தூக்கி வாரி போடுது. நல்ல பிள்ளையாட்ட ஜங்க வெல்கம் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட இவரோட கம்பெனில இப்ப நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுக்கறான். சோ ஹீரோயின் ஜங்குக்கு ஆல்ரெடி நல்ல பழக்கம் இருக்க மாட்டிருக்கு, ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜங்கு இருந்துட்டு போலீஸா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பரவாயில்லையப்பா எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜங்கோட ஃப்ரெண்டு மூஞ்சி லீயோட மூஞ்சி மாறுது. ஏன்னா ஒரு போலீஸ்காரியை எப்படி வந்து ஹீரோ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு நானும் ஜங்கு ஒரே சர்ச்சுக்கு தான் போவோம், அப்ப இங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் இருக்குன்னு ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஜங்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க நேக்கா வெளியே கொண்டு வந்துடுறான். பார்க்கிங் லாட் வச்சு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கானுங்க, எப்படி நீ ஒரு போலீஸ்காரை மீட் பண்ணலாம், உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ வந்துட்டு டே எங்க அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட், அடிக்கடி என்னை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்தும் போது நான் ஹீரோயின் வீட்டுக்கு தான் போய் ஒளிஞ்சுக்குவேன், அது மட்டும் இல்லாம டேக் ஒண்டா கிளப்புக்கு நாங்க ரெண்டு ஒன்னா தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோயின் ஹீரோவோட கேப்டன் கால் பண்ணி எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பெரிய விஷயத்துல அவனை மாட்டி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற லீ இருந்துட்டு டே நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ வம்பெழுத்துட்டே கிடக்குறான். ஃப்ரெண்டுக்காரன் தான் லீய சமாதானப்படுத்துறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு தம்பி நீயே யோசிச்சு பாரு, திடீர்னு குவானோட கசின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன், இப்ப பார்த்தா நம்ம பாஸோட சர்ச் ஃப்ரெண்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ற, இது எல்லாமே லிங்க் பண்ணும்போது எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப லீ இருந்துட்டு அவ சர்ச் ஃப்ரெண்டு மட்டும் இல்லடா நம்ம பாஸோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ கொல்ல காண்டாகுது. ஆனா எந்த ரியாக்ஷனும் பண்ணாம பேசாம வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அப்ப மிரர்ல பாக்கும்போது ஜங்கு ஒரு செயின் போட்டிருப்பான், அதை எடுத்து வச்சு இதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அவன் ரூம்லயும் இதே செயினை ஹீரோ பார்த்திருப்பான். டேய் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் போதே இந்த இடத்துல எபிசோட் 2 கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.